Hello friends, welcome to Needles and Ladles. இன்னைக்கு நம்ம Y stitch எப்படி ஆரி needle and normal needle போடுறதுன்னு பார்ப்போம். Y stitch இந்த மாதிரி 3 லைன்ல போடுவோம். இது மூணுத்துக்கும் கேப் வந்து நான் ஒரு 5 mm ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து ஒரு லாங் ஸ்டிச் கிராஸா போடுவோம். அங்க இருந்து லாங் ஸ்டிச் ஒன்று ஸ்ட்ரைட்டா திரும்ப பேக் போயிட்டு திரும்ப கிராஸா ஒரு லாங் ஸ்டிச். ஸோ இது பார்க்க Y மாதிரி இருக்கிறதுனால Y stitch. அங்கே விட்ட இடத்துலேருந்து திரும்ப க்ராஸாக ஒரு லாங் ஸ்டிச் ஸ்ட்ரெயிட்டு திரும்ப க்ராஸ். ஸோ இது இந்த மாதிரி போட்டுட்டு வரணும். இப்போ இதே ஸ்டிச்சு இந்த ஸ்பேஸிங் மாற்றும் போது இதோட அப்பியரன்ஸே மாறும். அது எப்படி நான் காமிக்கிறேன். இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா மேலே எப்பயும் போல் 5 mm விட்டுருக்கேன். இந்த கேப் வந்து 2 mm தான் விட்டுருக்கேன். அதே மாதிரி க்ராஸாக ஒரு ஸ்டிச் ஸ்ட்ரெயிட்டு பேக் திரும்ப க்ராஸ் க்ராஸ் ஸ்ட்ரெயிட்டு பேக் க்ராஸ். இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா மேலே வந்து அப்படியே Y மாதிரியே இருந்தது. இதில் வந்து நமக்கு பார்க்க ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் தெரியும். மேஜராக பார்க்கும்போது ட்ரையாங்கிளாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதே ஸ்டிச் தான், ஸ்பேஸ் தான் நம்ம மாற்றிருக்கோம். இப்போ இந்த இதில் மேலே வந்து 2 mm ஸ்பேஸ் விட்டுருக்கு, கீழே வந்து 5 mm. அதே மாதிரி க்ராஸ் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டு பேக் திரும்ப க்ராஸ் அதே மாதிரி தான் போடுறோம். ஆனால் இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒய்யும் ரொம்ப நிறைய தெரியல, ட்ரையாங்கிளாகவும் நிறைய தெரியல, ஒரு மாதிரி பில்லர் மாதிரி தெரியுது பாருங்கள். மெயினாக இந்த லைன் தான் பெருசாக தெரியும். ஸோ ஒரே மாதிரி போடுற ஸ்டிச்சு அதுக்கு நடுவில் இருக்க அந்த ஸ்பேஸை நம்ம மாற்றுறதுனால வேறு வேறு லுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து போட்டு காமிக்க போகிறது இந்த மேலே இருக்கிற ஒய் ஸ்டிச் தான் போட போகிறேன். ஸோ எல்லாமே சேம் தான், ஆனால் இந்த கேப்பில் இருந்து நான் போட போகிறேன். அதுக்காக துணியில் 3 லைன் வரைஞ்சிருக்கேன். சில்க் த்ரெட் எப்பயும் போல் டபுள் ஸ்ட்ராண்ட் எண்டில் நாட் போட்டிருக்கோம். இது ரெஃபரன்ஸ்க்கு ஈஸியாக இருக்க லைனுக்கு வந்து நம்பர் கொடுக்குறேன் 1, 2 and 3ன்ட்டு. இப்போ நம்ம இதை லைன் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போ நம்ம ஆரம்பிக்கும் போதும் ஒரு லாக் ஸ்டிச் போடுவோம், அதுதான் போடுறோம் இங்கே. லாக் ஸ்டிச்சுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு குட்டி செயின் பக்கத்துலேயே குத்தி ஒரு செயின் போடுவோம். ஸோ லைன் நம்பர் 1ல் ஆரம்பித்தாச்சு. அங்கேருந்து லைன் நம்பர் 2க்கு ஒரு லாங் ஸ்டிச் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் க்ராஸாக ஒரு லாங் ஸ்டிச், திரும்ப இன்னொரு லாங் ஸ்டிச். ஆனால் இது வந்து லைன் நம்பர் 3ல் ஸ்ட்ரெயிட்டாக வரணும். போட்டுட்டு இங்கேருந்து அந்த நூலை அப்படியே டைட்டாக இழுத்து லைன் நம்பர் 2க்கு வரணும். அப்போ அங்கே ஒரு நாட் மாதிரி வரும். அதனால் டைட்டாக லைன் நம்பர் 2ல் கரெக்டாக இருக்கணும். மறுபடியும் அங்கேருந்து ஒரு லாங் ஸ்டிச் க்ராஸாக லைன் நம்பர் 1க்கு போட்டுக்கோங்க. இப்போ இதை போட்டுட்டு இது பாருங்கள் ஒய் மாதிரி ஸ்டிச் வந்துருச்சு. இப்போ செகண்ட் ஸ்டிச்சுக்கு போகும்போது வெளிப்பக்கம் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் வரணும். இப்போ சப்போஸ் நீங்கள் இப்படி கீழ்ப்பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சு லூஸ் ஆகிட்டு வந்துடும். ஸோ இந்த இதில் வந்து வெளிப்பக்கம் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் வந்து முதல் மாதிரியே லாங் ஸ்டிச் ஒன்று க்ராஸாக போடணும். அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச், அதை அப்படியே புல் பண்ணிக்கிட்டு லைன் நம்பர் 2க்கு டைட் பண்ணிடணும். அங்கேருந்து லைன் நம்பர் 1ல் இன்னொரு லாங் ஸ்டிச் க்ராஸாக போடணும். அதே மாதிரி கிளாக் வைஸ் பக்கமாக திருப்பி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாங் ஸ்டிச் வந்து லூஸ் ஆகாது. நம்ம யூஸ்வலாக லாங் ஸ்டிச் இதாகாமல் இருக்கிறதுக்கு அதை போட்டுட்டு ஒரு குட்டி லாக் போடுவோம். இங்கே நம்ம லாக் போடலை, அப்படியே தான் எடுத்துகிட்டு வரோம் அடுத்த ஸ்டிச்சுக்கு. ஆனால் இந்த இதை மட்டும் கிளாக் வைஸாக மேல் பக்கமாக கொண்டு வந்தீங்கன்னா லூஸ் ஆகாது. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு வரணும். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச்சு. நிறைய இடத்துல நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி மாற்றி போடலாம். நான் அந்த ஸ்பேஸிங் காமிச்சேன் பாருங்கள். ஸோ உங்கள் டிசைனுக்கு எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி போடலாம். இப்போ அதை நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். எண்டில் வரும்போது எப்படி முடிக்கிறதுன்னு பார்ப்போம். இதில் உங்களுக்கு இந்த டுட்டோரியல் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த டுட்டோரியல் பிடிக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, எனக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ முடிக்க போகிறோம். இந்த லாங் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம டைரெக்டாக எண்ட் நாட் போட்டுக்கலாம். செகண்ட் லூப் வழியாக ஃபஸ்ட் லூப் இழுத்துட்டு இந்த கீழே த்ரெட் இழுக்கும்போது கிட்ட வரும்போது ஊசி எடுத்துட்டிங்கன்னா அந்த நாட் உள்ளே போயிடும். ஸோ இப்போ நம்ம ஒய் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இதே ஒய் ஸ்டிச்சை ஒரு சின்ன வேரியேஷனில் இன்வெர்ட்டட் ஒய் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கும் இதே 3 லைன்ஸ் வரைஞ்சிருக்கேன். அதே நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அப்போ தான் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்.
இப்போ இதில் V வந்து லைன் நம்பர் 1 and 2க்கு நடுவில் வந்தது இல்லையா, இப்போ இந்த இன்வெர்ட்டடில் வந்து 3 and 2க்கு நடுவில் வரும். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 2 and 1 அந்த ஸ்பேஸில் வரும். மேலே 1ஆம் நம்பர் லைனில் ஸ்டார்ட் பண்ணோம், இங்கே வந்து லைன் நம்பர் 3ல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் லாக் ஸ்டிச் போட்டு, இதில் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, அதே தான். அங்கே 1ஆம் நம்பரில் ஆரம்பித்தோம், இங்கே லைன் நம்பர் 3. அதே மாதிரி க்ராஸாக ஒரு லாங் ஸ்டிச், திரும்ப ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லாங் ஸ்டிச் லைன் நம்பர் 1ல், அதை அப்படியே டைட்டாக புல் பண்ணிட்டு வரணும் லைன் நம்பர் 2 வரைக்கும். அங்கேருந்து லைன் நம்பர் 3ல் ஒரு க்ராஸ் ஸ்டிச், லாங் ஸ்டிச் ஒன்று க்ராஸாக போட்டுக்கிறோம். இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒய் ஸ்டிச்சில் நம்ம இப்படி கிளாக் வைஸில் போகணும். இதில் கிளாக் வைஸில் போனால் நூல் தூக்கிட்டு வரும். இதில் வந்து ஆன்டி கிளாக் வைஸ், வெளிப்பக்கமாக வந்து ஆன்டி கிளாக் வைஸில் போடணும். அது இழுக்கும்போது கீழே இருக்கிற அந்த நூலையும் நம்ம டைட்டாக பிடிச்சிக்கிட்டா கரெக்டாக அதோட பிளேஸில் இருக்கும். அதே மாதிரி க்ராஸாக ஒரு லாங் ஸ்டிச், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லாங் ஸ்டிச், அதை அப்படியே புல் பண்ணிட்டு வந்துட்டு திரும்ப லைன் நம்பர் 3ல் லாங்காக ஒரு க்ராஸ் ஸ்டிச். இது திருப்புறது மட்டும் நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்கு போகிறது ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் கொண்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம மேலே ஒய் ஸ்டிச் போட்ட அதே இது தான், இதில் 2 டிஃப்ரென்ஸ் தான். இதில் லைன் நம்பர் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்கு போகிறதுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் கீழ்ப்பக்கமாக ஆன்டி கிளாக் வைஸில் வருவோம். அது 2 தான் டிஃப்ரென்ஸ். இதையும் அதே மாதிரி நம்ம மேலே எண்ட் பண்ண மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். முடிச்சுட்டு டைரெக்டாக எண்ட் நாட் போட்டுக்கலாம். நான் இந்த இதில் வந்து ஒரு லாக் போட்டு காமிக்கிறேன். அப்படி போட்டாலும் உங்களுக்கு முடிச்ச மாதிரி தெரியாது, அதுக்கு தான். ஸோ இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக முடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இப்படி டைரெக்டாகவும் நம்ம எண்ட் நாட் போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து இந்த இது மூவ் ஆகாமல் இருக்க, நீங்கள் லாக் ஸ்டிச் போடுறீங்கனாலும் போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ட் நாட் போட்டுக்கலாம். இப்போ எண்ட் நாட் போடுறோம். நான் சொன்ன மாதிரி அந்த லூப் கீழே இழுக்கும்போது கிட்ட வரும்போது ஊசி எடுத்துட்டிங்கன்னா டக்குன்னு அந்த நாட் கீழே போய்க்கும். இதே மாதிரி நல்லா டைட்டாகவும் இருக்கும், முடிச்சாவும் தெரியல பாருங்கள். இப்போ நம்ம ஒய் ஸ்டிச்சு, அதுலேயே இன்வெர்ட்டட் ஒய் ஸ்டிச் 2மே போட்டிருக்கோம். இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பார்டர் இது மாதிரி இருக்கிறது. இப்போ இதே இது ஆரி நம்மளுக்கு நீடில் இது யூஸ் பண்ண வேண்டாம், நார்மல் நீடில் போடணுன்னாலும் போடலாம். அதே நார்மல் நீடில் சில்க் த்ரெட் வந்து 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 3 லைன் வரைஞ்சிருக்கேன். ஒய் ஸ்டிச் இது தான் போட்டு காமிக்க போகிறேன். அதே மாதிரி லைன் நம்பர் 1ல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் திரும்ப ஊசியை லைன் நம்பர் 1லேயே ரிட்டர்ன் கொடுங்க. கொடுத்துட்டு ஃபுல்லாக இழுக்கக்கூடாது, ஒரு லூப் அளவுக்கு விட்டுருங்க. இப்போ லைன் நம்பர் 2ல் நம்ம மேலே விட்டுருக்கோம் இல்லையா, அந்த கேப்பு, இதுக்கு சென்டராக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நல்ல நூலை டைட்டாக இழுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு வி ஸ்டிச் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அங்கேருந்து லைன் நம்பர் 3க்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எங்கே முடித்தோமோ அங்கேருந்து திரும்ப எடுத்துகிட்டு லைன் நம்பர் 1லேயே கொடுத்துட்டு ஃபுல்லாக இழுக்காமல் லைன் நம்பர் 2ல் மிடில் எடுத்துகிட்டு இப்போ நல்லா ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அப்புறம் லைன் நம்பர் 3க்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் இந்த மாதிரி போட்டுட்டு வரலாம். இதிலே பாருங்கள், லைன் நம்பர் 1ல் எடுத்து இந்த கேப் வழியாக விட்டுட்டு அப்போவே அந்த மிடிலுக்கும் சேர்த்து லைன் நம்பர் 2ல் இருக்க மிடிலுக்கும் சேர்த்து இப்படி ஊசியை எடுத்துக்கோங்க. இதில் நூல் வந்து ஊசி கீழே இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. போட்டுட்டு இப்படி இழுத்திங்கன்னா வி ஸ்டிச் கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி ஊசியை 2 வாட்டி எடுக்க வேண்டாம்னா இந்த மாதிரி டைரெக்டாகவே எடுத்துக்கலாம். இன்னொரு வாட்டியும் போட்டு காமிக்கிறேன். எடுத்துகிட்டு லைன் நம்பர் 1ல் குத்தும் போதே லைன் நம்பர் 2ஓட மிடிலுக்கும் சேர்த்து குத்தி எடுத்துக்கோங்க. இது ஊசி கீழே நூல் இருக்கணும். இந்த மாதிரி நூல் தனியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டு முடிக்கிறதுக்கு துணியோட பேக் சைடு நாட் போட்டுருங்க. ஸோ இப்போ ஒய் ஸ்டிச், அதோட இன்னொரு வேரியேஷன் இன்வெர்ட்டட், அப்புறம் நார்மல் நீடில் போடுறது, இது 3மே போட்டிருக்கோம். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.